2 hours 40 minutes வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. ஏன்னா 2 hours 40 minutes தான் உங்களுக்கு கதை ரெடி பண்ணி வச்சாங்க போல. அடுத்த 40 minutes என்னன்னா, இந்த ஒரு படத்தை எடுக்கும்போது டெலிட்டட் சீன்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கும் பாத்தியா, அந்த டெலிட்டட் சீன்ஸை வந்து டிரெக்டராலையும் ப்ரொடியூசராலையும் டிராப் பண்ண முடியல. ஐயோ இந்த டெலிட்டட் சீன்ஸை ஒரு 5-6 கோடி வந்துருச்சு, சரி உள்ள போட்டு வைப்போம் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா உள்ள போட்டாங்க. அந்த 40 minutes வந்து உக்காந்து பார்க்க முடியல, செம டென்ஷன் ஆகுது. நாங்க வந்து இப்போ இந்த மைக்லாம் இருக்கிறனால என்னால ஆக்ஷனாக சொல்ல முடியல. நாங்கெல்லாம் வந்து வைல்டு ஃபயரா இருக்கும் புஷ்பா அப்படின்னு தான் பார்க்க வந்தோம். எல்லாருமே வைல்டு ஃபயருக்கு தான் வந்தோம். 2 hours 40 minutes வைல்டு ஃபயரை கொடுத்துட்டு லாஸ்ட் 40 minutes வந்து தண்ணியை ஊற்றி அமைச்சிடுற மாதிரி காமெடி பண்ணிட்டாங்க. மற்றபடி படம் சூப்பரா இருக்குங்க. படம் சூப்பர்ண்ணா, செம்மையா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆக்ஷன்லாம் சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு படம். மியூசிக்கும் சூப்பரா இருக்கு, பாட்டுலாம் வேற லெவல்ண்ணா. எல்லாமே ஐட்டம்ஸ் சூப்பரா இருக்கு. இப்போ 3 அடுத்தது வரப்போகுதுன்னாங்க, சூப்பரா இருக்கு படம். ஆமா ப்ரோ, நான் படம் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் செம்மையா இருந்தது. அல்லு அர்ஜுன் ஆக்டிங் சூப்பரா இருந்தது. புஷ்பா 3க்கு தான் வெயிட்டிங். நல்லா இருக்கு, ஃபேமிலியோட இல்ல பார்க்கலாம், செம்மையா இருக்கு. அல்லு அர்ஜுன் தான் மெயின், அவர் தான் படத்தை ஹோல்ட் பண்றாரு. ரொம்ப லெங்த் 3 hours 20 minutes தான் ரொம்ப லெங்த். மியூசிக்லாம் நல்லா இருக்கு. ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்லை, ஒரு சீன் கூட போர் அடிக்காம போகுது. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, ஸ்க்ரீன் பிளே பக்காவா இருக்கு, எல்லாமே ஓகே. பட் ஆனால் படம் வேஸ்ட். இவ்வளோ எஃபெக்ட் போட்டு இந்த படம் எடுக்கணுமான்னு கேட்டால் வேஸ்ட் தான். எனக்கு தெரிஞ்சு செகண்ட் பார்ட்டுக்கான ஹைப் நிறைய இருந்துச்சு. ஓகே செகண்ட் பார்ட் எப்படி இருக்குமோ அப்படின்னு எதிர்பார்த்துட்டு தான் வந்தோம் எல்லாருமே. இப்போ இதை திருப்பி அவங்க அதே தான் எடுக்கிறாங்க. மறுபடியும் இன்னொருத்தரை கொள்வாரு, அவங்க வந்து போட்டிக்கு வருவாங்க, அப்படியே ஒரு கிளைமேக்ஸ் வரும், அப்படியே போயிடும் அப்படின்ற மாதிரி தான் மறுபடியும் முடிச்சிருக்காங்க. திருப்பி இன்னொருத்தர் வந்திருக்காரு, வில்லனா புதுசா 2 பேர் இருக்காங்க. அப்புறம் பகத் பாதி செத்துட்டாருன்றாங்க, திடீர்னு வராருன்றாங்க, திருப்பி அவரே வில்லன்றாங்க, அப்படியே படத்தை முடிச்சிட்டாங்க. இப்படிதான் போயிட்டு இருக்கு படம். ஆனா மேக்கிங்லாம் செம்மையா இருக்கு, உட்காந்து நம்ம பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கு. 3.5 மணி நேரத்துக்கு ஒர்த்து இல்லை. 3 மணி நேரம் 21 நிமிஷம் படம், அவ்வளவு ஒர்த்து இல்லை. 20 நிமிஷம் ட்ரிமிங் பண்ணாலும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோலாம் வச்சு ஓட்ட முடியாது. மாஸ் எல்லாமே மாஸ். ஃபேமிலியும் பார்க்கலாம், நம்ம மாதிரி யங் ஜெனரேஷனும் பார்க்கலாம். நல்லா இருக்கு, வேற லெவல், வேற மாதிரி. சாம் சிஎஸ் எல்லாம் பேக்ரவுண்ட் பிஜிஎம் எல்லாம் வேற லெவல், டிஎஸ்பி எல்லாம் வேற லெவல். ராம்பேஜ் கொடுக்குறாரு, ஐகான் ஸ்டார் ராம்பேஜ் கொடுத்துருக்காரு, பார்க்கலாம். வேற லெவல் அண்ணா, மூவி சூப்பர். பயங்கரமா இருக்கு ப்ரோ. விஷுவலா ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருக்கு, சாங்ஸ் விஷுவலா பார்க்கும்போது ஒர்க் ஆகுது. மற்றபடி டைலாக்ஸ் எல்லாம் ஓகே தான். மற்றபடி செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் வருது, அதை கிளைமேக்ஸ்ல மேட்ச் பண்ணிடுறாங்க. ஃபைட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாமே தரமா. பக்கத்துக்கு ரோல் கம்மி தான், ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி ஸ்டோரி தான் போகுது. முதல்ல புஷ்பா 2 என்ன சொல்றது, கிரிஞ்சின் உச்சம். தேவராவோட பரவாயில்ல, தேவராவோட கொஞ்சம் நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. மற்றபடி வந்து கிரிஞ்சியா தான் இருக்குது, ரெகுலரா பார்க்குற மாதிரி தான். அல்லு அர்ஜுன் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குங்க. அல்லு அர்ஜுன் பர்ஃபார்மன்ஸ் குறைய கிடையாது, அல்லு அர்ஜுன் சூப்பர். பட் இந்த ராஷ்மிகாவில் ஹீரோயின் தீனிங்கன்னா ஒன்னே கேட்பேன், ரொம்ப கேவலமான வச்சுக்குது. ராஷ்மிகா பண்றது எதுவுமே சரியில்லை. அது வந்து கியூட்டாதுன்னு நிறைய பேர் எடுக்கிறானுங்க. அது கியூட்டாவும் இல்லை, ரசிக்கிற மாதிரியும் இல்லை, அசிங்கமா இருக்குது. அதை நான் சொல்லுவோம், பைத்தியம் மாதிரி பண்ணிடுறாரு. பகுதி வாசியில் வந்து பாவம், அவர் நல்லா ஆவேசம் நல்லா பண்ணியிருந்தாரு. அந்த நார்மல் ஸ்டேஜில் இருக்கணும். இதுல வந்து அதிகம் மீறி பண்ற சொல்லிட்டு ஒரு லூஸ் மாதிரி கொடுத்துறாங்க. அந்த அவரோட கேரக்டருக்கு இந்த கொடுக்குற சீனுக்கும் ஒர்த்தே இல்லை, மேட்சிங்கே ஆகல. அந்த மாதிரி ஃபைட் இல்லை, அது வந்து ஃபைட்னா ஸ்டண்ட் இருக்கணும். நான் வேகமாக சொல்றேன், ஃபைட்னா ஸ்டண்ட் இருக்கணும். ஸ்டண்ட் இல்லை, இதுல பறக்கிறது அடிக்கிறது வெட்டுறது சொல்லிட்டு காத்துலயே தான் பண்ணுறாங்க. காத்துல ஒன்றது பேர் ஃபைட் இல்லை. இந்த 2G கீஜி அந்த மாதிரி என்ன போடுவாங்க. படம் நல்லா இருக்குங்க. பார்ட் 1க்கு ஈக்குவலா இருக்குது. ஃபகத் ஃபாசிலுக்கு தான் கொஞ்சம் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. வில்லனா சூப்பரா பண்ணியிருக்காரு. அல்லு அர்ஜுன் தான் மெஜாரிட்டி அவர் ஃபோக்கஸ் பண்றாங்க. அவர் தான் ஹீரோ. பட் எனிவே ராஷ்மிகா வர சீன்லாம் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருந்தது. ஸோ படம் நல்லா தான் இருந்தது. குட், ரெண்டு ஈக்குவல் தான் ப்ரோ, அவ்வளோலாம் இல்லை. லேக் கொஞ்சம் தெரியுது, ஏன்னா படம் லென்த் இல்லை, 3 hours 15 minutes. ஸோ அதனால கொஞ்சம் லென்த்து தெரியும், நல்ல கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் எனிவே செகண்ட் ஹாஃப்ல வந்து ஐ லைக் த மூவி. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நீங்கள் லாஜிக்காக பார்த்தா அதில் எதுவுமே இருக்காது. தெலுங்கு படம்னா ஒரு மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும் சீன்ஸ், உங்களுக்கே தெரியும். சில இதுக்கு செட்டாகவே ஆகாது, பட் அந்த மாதிரி தான் எடுத்து வச்சிருக்காங்க. லாஜிக்காக பார்த்தா நல்லா இல்லை. சரி ஓகே, ஒரு படத்துக்காக ஒரு எலிமெண்ட் மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். பார்ட் 3 லாஸ்ட்டாக ஒரு ரீடு கொடுத்தாங்க, எனக்கு அது செட் ஆகிற மாதிரி தெரியல. பார்ப்போம்.